மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, யார் என்றென்றும் குருவே? மெல்கிசதேக்கின் முறைப்படி இயேசு கிறிஸ்து தான் என்றென்றும் குரு. அந்த மெல்கிசதேக் கூட யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்துவின் மறுரூபம் என்று சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர் சாலோமின் அரசராக இருந்தார். சாலம் என்றால் அமைதி, சாலம் என்றால் சமாதானம். சாலோமின் அரசராக இருந்தார், உன்னத கடவுளின் குருவாய் இருந்தார், அமைதியின் அரசராக இருந்தார் என்பது அதற்கு பொருள். இவருக்கு, இந்த மெல்கிசதேக் என்று சொல்லக்கூடிய இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு என்பது அவர் இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசதேக்கு ஒப்பான வேறொரு குரு தோன்றியிருப்பதால் நாம் கூறிய இன்னும் அதிகம் தெளிவாகிறது. இவர் சொல்லப்பட்ட இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். ஆகவே மெல்கிசதேக்கின் முறைப்படி இயேசுவே குரு. அந்த மெல்கிசதேக்கு யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மறுரூபம். சீத்ராக் மீசாக் அப்தநேகோ தீச்சுளையில் எரிகின்ற பொழுது 3ஆம் ஆளாகி 4ஆம் ஆளாகி ஒருவரை பார்த்தேன் என்று அரசன் சொன்னானே நேபுகாத்நேசர், அங்கே ஒளியாக கடந்து வந்தவர், வல்லமையாக கடந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுபோல எதுவுமே இல்லை, எல்லாமே சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் பொருத்தமாக இருக்குது. அப்படி என்றால் அங்கே மெல்கிசதேக் என சொல்லப்படுவரும் மெல்கிசதேக்கின் ரூபத்தில் வந்தவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துக்கு ஒப்பாக ஒருவரையும் கூற முடியாது, அவருக்கு ஒப்பாக அவரைத்தான் கூற முடியும். ஆகவே மெல்கிசதேக் என்பது மெல்கிசதேக்காக வந்தவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இங்கே மொழிகிறோம், மெல்கிசதேக் முறைப்படி என்றென்றும் நீரே குருவே. நம்முடைய உன்னத குருவாய் அவர் இருக்கட்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.